ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவை வந்து ரைஸ் தேவை. இந்த ரைஸ் வந்து பாயில் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாயில் பண்ணிக்கோங்க, நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு சூடாக வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஆறுனா தான் நல்லாயிருக்கும். ஒரு நாள் பழைய சாப்பாடுனா கூட இன்னமும் நல்லா தான் இருக்கும். இது வந்து நான் சூடாக இன்றைக்கி எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபேனில் ஆற வச்சு நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். இது பாஸ்மதி அரிசியில் பண்ணுவாங்க. நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசியில் நான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரோட் சைட்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்லா ஆறி இருக்கணும், உதிராக இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா அதெல்லாம் கரெக்டாக வரும். அப்புறம் இதை செய்கிறதுக்கு தேவையானது வந்து கார்லிக்கு. நான் ஒரு 4 கார்லிக் எடுத்துருக்கிறேன், 4 கார்லிக் பல் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 4 சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா 1, இது வேணாம்னா நீங்கள் விட்டுடலாம். நான் வந்து எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு பச்சை மிளகா. அப்புறம் வந்து கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேப்சிகம். முக்கியமானது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமானது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். இதை வந்து இது வந்து கண்டிப்பாக நம்ம சைனீஸ் ஃப்ளேவர் வரணும்னா கார்லிக்கு, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் நம்ம போட போகிற சாஸு, இதுதான் வந்து முக்கியமானது. அதனால் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கண்டிப்பாக தேவை. இதுக்கு தேவையான சாஸ் என்னென்னா சில்லி கார்லிக் சாஸ், இது வந்து சோயா சாஸ், இதெல்லாம் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா அந்த சில்லி கார்லிக் சாஸ்க்கு பதிலாக வந்து செஸ்வான் சாஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். அப்புறம் வந்து மிளகு, பிளாக் பெப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு. இது கார்னிஷ்காக லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு. அவ்வளோதான். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்லிக்கு, பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கார்லிக் கொஞ்சம் வாசம் வரும், அந்த டயத்தில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கார்லிக் கருகவும் கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நான் சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் போட்டுக்கிறோம். நம்ம கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸு, கேப்சிகம் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் வந்து சாப்பாடு வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி சாஸ்லாம் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு மட்டும் நான் இன்றைக்கி உப்பு போடுறேன். நீங்கள் சாப்பாடு வேக வைக்கும்போது உப்பு போடலைன்னா சேர்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். வதக்கிட்டு இதிலே நம்ம சாப்பாடை போட்டுறோம். போட்டு இதையும் நல்லா அந்த சாப்பாடு வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதங்கணும். அது பேர் தான் ஃப்ரைட் ரைஸு. இதுக்கு வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஃபுல்லாக இதில் படுற மாதிரி வதக்கிக்கிறோம். லாஸ்ட்டாக தான் நம்ம சாஸெல்லாம் சேர்க்குறோம். இப்போ வந்து இந்த சாப்பாடெல்லாம் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா சூடு நல்லா தெரியும், உங்களுக்கு கிண்டும் போதே தெரியும். நல்லா சூடு வந்தோடனே நம்ம சாஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுறோம். அப்புறம் பெப்பர், வினிகர் வேணும்னா வினிகர் போட்டுக்கோங்க. ஆனால் வந்து இந்த சோயா சாஸ்லேயே வந்து புளிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாமே. இதையும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா அந்த சாஸ்லாம் ஊற்றிட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே நல்லா சூடாக இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ்னால் நல்லா கொதிக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி எடுத்துட்டா நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.